ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மலாட்ட செடியில பார்த்தீங்கன்னா 5 to 25 நாள்ல என்ன களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வேகமே 3 நாளுக்குள்ள அடிக்கிற களைக்கொல்லி மருந்து வேகமே போட்டுக்கிறேன் வீடியோவா. இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பட்டேலன்னு சொல்லுவாங்க. அதுனா கம்பெனில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சால் கம்பெனி. கெமிக்கல் நேம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சோடியம் அசிட்டோபேன் 16.5%, குளோரின் ஆஃப் ப்ரோபாலி 8%. பட்டேல மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 400 ml தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 40 ml ஸ்ப்ரேயிங் பண்ணா போதும். பட்டேல களைக்கொல்லி மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ணி எத்தனை நாளுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 15 to 25 நாள்ல ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். அது ஸ்ப்ரே பண்ண பார்த்து ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால் தான் நம்மளுக்கு பில்லு எல்லாமே சாவும், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இது எது எதுக்கெல்லாம் கேட்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா பில்லுமே செத்துரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோரை வந்து பழுத்து அப்படியே உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா எல்லா பில்லுமே காஞ்சிரும். ஆனால் மந்தடிச்ச மல்லாட்ட செடி பார்த்தீங்கன்னா வதங்கின மாரி இருக்கும் லைட்டா. ஒரு 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும், நல்லாவே இருக்கும். எல்லா பில்லுமே நம்மளுக்கு காஞ்சி போயிடும். பட்டையில களைக்கொல்லி மருந்து அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பில்லு எல்லாம் வதங்கி காயத்து தெரியும். நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். களைக்கொல்லி மருந்து அடிக்க பார்த்தீங்கன்னா மண்ணுல ஈரம் இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பில்லுமே சாவும். அப்படி ஈரம் இல்லாம அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அரைகொடியா தான் சாவும். நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. அதனால தண்ணி பாசிட்டு களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது நல்லாவே இருக்கும். தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.